Hi everyone. So in the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th and 12th standard public exam 2025. So already நிறைய வீடியோ வந்து நம்ம போட்டாச்சு. இப்போ 11th 12th க்கு மட்டும் ஒரு வீடியோ அப்படிங்கறப்போ நான் போடலாம்னு இருந்தேன். 10th க்கு சேர்த்து இத்தனை நாள் போட்டுருந்தோம். இப்போ 11th 12th க்கு தான் நான் ஏன் போடுறேன்னா ஏன்னா நமக்கு இருக்குறதே 14 days தான். இந்த 14 நாளுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்னு உங்களுக்கு தோணுதா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 14 டேஸ்க்குள்ளே நம்மளால் பெருசாக எதுவுமே சாதிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக நம்மளால் முடியும். சார் 20 டேஸ் இருக்குது, நீங்கள் 14 டேஸுங்கிறீங்க. ப்ராக்டிக்கல் சேர்த்தாமல் அண்ட் லாஸ்ட் 2 நாள் தமிழுக்கு அப்படின்னு ஒதுக்கியிருக்கேன். ஸோ அது போக உங்களுக்கு 14 நாளுன்னு நான் இங்கே போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ டெய்லியுமே வந்து நீங்கள் இத்தனை நாள் வந்து லீவ் இருந்திருக்காது. ரிவிஷன் 2 இப்போ போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ப்ராக்டிக்கல் போயிட்டுருக்கு. ப்ராக்டிக்கல் போனதுக்கப்புறம் யாரும் போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் போக மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செய்து வீட்டிலே நீங்கள் உட்காந்து எங்கேயும் போகாமல், இல்லை டியூஷன் கிளாஸஸ் போயோ இல்லை ஸ்கூலுக்கு போயோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒழுக்கமாக நீங்கள் வீட்டிலே உட்காந்து நல்லபடியாக ஒரு பிளான் போட்டு கரெக்டாக இந்த 2 வாரம் 14 நாளுங்கிறது எவ்வளோ நாள்? 2 வாரம். இந்த 2 வாரத்தில் படிச்சிங்கன்னா போதும். இந்த 2 வாரத்தில் சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே கண்டிப்பாக நீங்கள் வந்து பயாலஜியை மீட் பண்ணுங்கள், படிக்க ட்ரை பண்ணுங்கள், ஏதாவது முடிக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போதைக்கு மேக்ஸ் டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். மேக்ஸில் ஃபெயில் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து எங்களுக்கு ஒரு 75+ வேணும், எங்களுக்கு மேக்ஸ்னாலே பயமாக இருக்குது, 11th சரி 12th சரி நிறைய பேர் புலம்புறீங்க. ஸோ அவங்களுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதெல்லாம் படித்தா இது ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் படித்தா இந்த 3 மார்க் 2 மார்க்லாம் படித்தா போதும்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அட்லீஸ்ட் அதையாவது கோ த்ரூ பண்ணுங்கள் இந்த 14 டேஸில். சரிங்களா? நாளைக்கு அந்த வீடியோ வரும். ஸோ அண்டு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ். நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக அப்படியே படிங்க. இப்போ நீங்கள் வந்து டெய்லியுமே 9 hours படிக்கிற மாதிரி பாருங்கள். 9 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் படித்தே ஆகும். நீங்கள் காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நீங்கள் சூப்பராகவே 24 hours 9 hours படிப்புக்காக ஒதுக்கி சூப்பராகவே போடலாம். அதெல்லாம் என்னங்கிறது எல்லா வீடியோலையும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் எப்போல்லாம் படிக்கணும், எப்போல்லாம் தூங்கணும், எப்போல்லாம் வந்து சாப்பிட்ணும், எல்லாமே நான் சொல்லிட்டேன். திரும்ப அதே சொல்லிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் சொல்லலை. இப்போ உங்களுக்கு வந்து 14 days தான் இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கு வந்திருக்கேன். ப்ளஸ் என்ன பண்ண முடியும், நீங்கள் மேக்ஸாக இருந்தீங்கன்னா, ஃபிசிக்ஸாக இருந்தீங்கன்னா, கெமிஸ்ட்ரியாக இருந்தீங்கன்னா இந்த 3 சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் இது வரைக்கும் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏதாவது எனக்கு க்ளூ கொடுங்க, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெட்டர். இந்த ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே 1 2 5 8 நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். இந்த லெசன்ஸ் இருக்க கொஷின்ஸை நம்ம கொடுத்த கொஷின்ஸை 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் படிச்சிங்கனாலே போதும். நான் சொல்கிறது 12th ஸ்டாண்டர்டுக்கு. 11th ஸ்டாண்டர்டு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களும் ஒரு 4 லெசன் வந்து ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், 4th லெசன், 6th லெசன் ஏதோ ஒரு 4 லெசன் படிங்க. இல்லை ஃபஸ்ட்டு வால்யூம்னா 5 மார்க்ஸாவது கோ த்ரூ பண்ணுங்கள். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வால்யூம் 1 கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். வால்யூம் 1 நீங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வால்யூம் 2லையும் 5 மார்க்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து 11th 12th 2 பேருமே நீங்கள் 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். 5 மார்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 2 மார்க் 3 மார்க் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இதுதான் முடியும். நீங்கள் சாப்டர் வாரியாலாம் போக முடியாது. ஸோ ரொம்ப முக்கியமான 5 மார்க் மட்டுமாவது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியம், கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் 1 நல்லா தரவாக படிக்க ட்ரை பண்ணுங்கள். வால்யூம் 2ல் வந்து பார்த்திங்கன்னா 8 9 10 படிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் 11th சொல்கிறேன், 12th சொல்கிறேன். 11 12 13 இப்போ போட்டு உழப்பிட்டு இருக்காதிங்க. நீங்கள் வந்து இப்போ தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் வந்து வால்யூம் 1 தரவு பண்ணுங்கள். 14 15th லெசன் ரொம்ப ஈஸி. 11th 12th பேசிக்காக அந்த 14 15 ரொம்ப ஈஸி. 11th வந்து 15th லெசன் ரொம்ப ஈஸி. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு பிளான் போடுங்க. ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸ் இவ்வளோ நேரம், ஒரு 4 மணி நேரம் மேக்ஸு, ஒரு 5 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸு. அதுக்கு அடுத்த நாள் டியூஸ்டே சும்மா ஒரு பிளான் சொல்கிற பாருங்க. காலையில் திரும்ப ஒரு 4 மணி நேரம் மேக்ஸு, அடுத்த ஒரு 5 மணி நேரம் கெமிஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு பிளான் போடுங்க. சும்மா உட்காந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு மொபைல் ஃபோனை நோட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிட்டு, இல்லை வந்து வீடியோ கேம் ஆடிக்கிட்டு, இல்லை டியூஷன் கிளாஸஸில் போய் மற்றவங்க கூட பேசிட்டு உட்காந்துட்டு, ஸ்கூலுக்கு போய் மற்றவங்க கூட பேசிட்டு உட்காந்துருந்தால் டைம் வேஸ்ட். உங்களுடைய லைஃபோட கரியர் லாஸ்ட் ஃபைனல் டேர்னிங் பாயிண்டில் இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எவ்வளோ ரொம்ப முக்கியங்கிறது இப்போ தெரியாது, உங்களுக்கு மார்க் வந்த பிற்பாடு தெரியும். இதனால் என்ன பின்விளைவுகள் ஏற்படுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ பயப்படுத்துறதுக்கு சொல்லலை, ஒரு 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 தைரியத்துக்காக நான் சொல்கிறேன்.
கண்டிப்பாக ஒரு அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அசால்ட்டாக இருக்கக்கூடாதுங்கிறனால இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க தவிர நான் பயப்படுத்துறதுக்காக யாரையும் நான் வந்து சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த 20 டேஸ் 14 டேஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 9 ஹவர்ஸ் ஷெடியூல் போட்டு சூப்பராக நீங்கள் படிக்கிறீங்க. உங்களால் ஜெயிக்க முடியும், கண்டிப்பாக முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மினிட்டு இதையும் நீங்கள் வந்து விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். இப்போ நாளையிலேருந்து நான் என்ன பண்ணலான்ட்டு இருக்கேன்னா, படிக்க முடியாத பசங்களுக்காக டாப் கொஸ்டின்ஸ், டாப் 5 மார்க்ஸ், டாப் 3 மார்க்ஸ், டாப் 2 மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் போடலான்ட்டு இருக்கேன் 11க்கும் 12க்கும். ஸோ அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ரொம்ப முடியாதவங்க அதை கோ த்ரூ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் அதையாவது நம்ம வந்து போய் படித்து அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் லீவ் விடுறாங்க ஒரு எக்ஸாமுக்கும். அந்தந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரிவிஷன் விட்டோம்னா முடிஞ்சு. இப்போ உட்காந்து டெஸ்ட் எழுதி பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்டிங்க. எழுதலாம், படிச்சிருக்கவங்க எழுதலாம். படிச்சிருக்கீங்க, ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டு எழுதலாம். ஒரு நாள் மேக்ஸ் எழுதலாம், ஒரு நாள் ஃபிசிக்ஸ் எழுதலாம், 2 நாள் கழிஞ்சு ஃபிசிக்ஸ் எழுதலாம். ஒரு டைம் எடுத்து எழுதுங்க. படித்து போர்ஷன்ஸ் எல்லாம் எழுதுங்க. நான் வைக்கிறேன்னு சொல்லி இந்த டைம் இல்லை, நீங்களே வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆன்லைன்லேருந்து எடுத்து கூட எழுதலாம். அது நீங்கள் உங்களுடைய பாட்டுக்காக ஒரு பேரண்ட் முன்னாடி நீங்கள் எழுதுங்க, அது வந்து உங்களுடைய இஷ்டம். இல்லை சார் நாங்கள் படிக்க தான் செய்கிறோம் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு பிளான் போட்டு நீங்கள் அந்த 9 ஹவர்ஸ் ஷெடியூல் போட்டு படிங்க. ஆனால் இதுதான் வந்து கடைசி நிமிஷங்கிறது மறந்துடாதீங்க. 10க்கும் கூட 45 டேஸ் இருக்குது. நமக்கு வார்த்தையே கிடையாது. 2 வீக்ஸ் தான் இருக்குது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டைம் ப்ரீஷியஸான டைம். நான் அதையும் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வீடியோவை கம்மியாக போடணுன்னு தான் நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக அதனால தான் நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ 1 வீடியோன்னு போட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப வீடியோ போட்டால் பசங்க டிஸ்டர்ப் ஆயிடுவாங்கன்னு சொல்லி தான் அதுவும் நான் போடுறது. இதுவே பார்த்திங்கன்னா லென்த்தியான வீடியோவாக போயிருமோன்னு ஒரு பயத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அவ்வளோ முக்கியம் டைம். சரிங்களா? அதனால் பார்த்துக்கோங்க. உங்களோட லைஃப் பார்த்து வந்து நல்லா இருக்கணும், உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கணும், உங்களுடைய லைஃப் வந்து வேறு எங்கேயோ போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நல்லா படிங்க. இல்லை இப்படியே தான் இருக்கணும்னா இப்படியே தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் ரொம்ப ப்ரெஷர் போட்டெல்லாம் நீங்கள் வந்து டார்கெட்டை முடிக்க வேணாம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தூங்குங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ரொட்டீன் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டாக இருங்க. அதை தவிர நீங்கள் வந்து ப்ரெஷரில் இருக்கக்கூடாது. பப்ளிக் வருது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கக்கூடாது. கண்டிப்பாக அப்படி ஒரு நிலமையில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் தயவு செய்து ஒரு பயத்தை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் நம்ம போர்ஷன்ஸை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் டார்கெட் வச்சு நல்லபடியாக படிக்கிறவங்க. உழப்பாதீங்க போட்டு அது இதுன்னு போட்டு அதில் ஒரு பாதி இதில் பாதி, ஒரு மெட்டீரியல் தராங்க அதில் ஒரு பாதி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாதி, அப்படி இப்படின்னு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் நிறைய பேர்த்த அது கவனிக்கிறேன். ஸோ அதனால் ஒரு ஷெடியூல்னால் ஒரு ஷெடியூல், ஒரு கொஸ்டின்ஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதை மட்டும் கோ த்ரூ பண்ணி படிங்க. ஸோ நாளையிலேருந்து நான் அதை உங்கள் ஹெல்ப் பண்ணுறேன் நான். ஓகேங்களா? சென்டம் போடக்கூடியவங்களுக்கு ஒரு 90க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோ. 11th பயாலஜி மட்டும்தான் போடலை, அதையுமே நான் நாளைக்கோ நாளானைக்கோ போட ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதனால் 11th 12th பொறுத்த வரைக்கும் இது படி அது படின்னு சொல்கிறக்கெல்லாம் நான் வரலை. ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. சரிங்களா? ஒரு நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், நான் இதை வந்து பேசிக்காக இங்கே எழுதி போட்டிருக்கேன். அதை நான் ஃபஸ்ட் பேஜ் எழுதி போட்டிருக்கேன். அந்த மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு பயாலஜிக்கு எழுதி போட்டிருக்கேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட லாஸ்ட் மினிட்ல பார்க்க முடியாது. கம்ப்யூட்டர் சயின்ஸுமே நீங்கள் வந்து ஒரு 10 லெசன்ஸ் ஏதோ ஒரு 10 லெசன் முன்னாடியே படித்து வைக்கிறது நல்லது. சரிங்களா? ஃபிசிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6லேருந்து 7 லெசனாவது ஒழுக்கமாக நீங்கள் படித்து வச்சா நல்லது. அப்போ தான் பப்ளிக் டைமில் ஏதாவது பண்ண முடியும். அதாவது கெமிஸ்ட்ரியும் அப்படி தான், ஒரு 10 லெசனாவது ஒழுக்கமாக படித்து வச்சுருக்கணும். அதுதான் நான் சொல்ல வர்றது. அதே மாதிரி மேக்ஸ் ஃபஸ்ட் வால்யூம் ஃபுல்லாக நல்லா படிச்சுருக்கணும். செகண்ட் வால்யூமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கணக்காவது ஒழுக்கமாக 5 மார்க்ஸு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸு ஒரு 3 சாப்டராவது ஒழுக்கமாக நம்ம செகண்ட் வால்யூமில் நல்லா பார்த்துருக்கணும். 5 மார்க்ஸும் நீங்கள் வந்து நல்லா பார்த்துருந்தாலும் ஓகே தான். ஸோ நிறைய பிளான் இருக்குது, வீடியோக்கள் நிறைய வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறது கேளுங்க. 14 டேஸ் தான் இருக்குன்னு ரீகால் பண்ண வந்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கல் டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ராக்டிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். நீங்கள் வீட்டில் தான் உட்காருவீங்க. அந்த கிராஸ் சீரிஸ் நிறைய பேர் கேட்டிங்க. நான் ஆல் ஓவர் மோஸ்ட்லி 5 மார்க் முடிச்சிட்டேன். சரிங்களா? கிராஸ் சீரிஸ் போய் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். இன்னும் ஆயிலஸ் தியரம் சில சம்ஸ் தான் போடணும். அது போட்டுட்டு 2 மார்க் 3 மார்க் நான் போடுறேன். 11th ஸ்டாண்டர்ட் கிராஸ் சீரிஸ் கேட்டிங்க. நான் ஒரு 5 நாள் மட்டும் போடலான்ட்டு இருக்கேன். ரொம்ப முடியாமல் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்காக போடலான்ட்டு இருக்கேன். இந்த சம்மாவது போடுங்க அப்படின்ட்டு. ஸோ பெட்டர் அது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் போட ட்ரை பண்ணுறேன். அப்படி முடியாமல் போச்சுன்னா கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன். அந்த கொஸ்டின்ஸையாவது நல்லபடியாக படிங்க. நிறைய பேர் மேக்ஸில் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அதனால் சொன்னேன். ஸோ அதான் தைரியமாக இருங்க, சொல்ல தான் முடியும். ஸோ படிச்சுக்கிட்டே இருங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.